பல்கீசம் அடிகளார் அவர்கள். அவர்களை பொறுத்தவரையில் எனக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. சுமார் 5 ஆண்டு காலம் அவருடன் அவருடைய பள்ளியிலே பணியாற்றும் ஒரு பொறுப்பினை நான் பெற்றிருந்தேன். ஆகவே அவரை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். ஆன்மீக வாங்கல் அடியெடுத்து வைத்த அவர் ஆன்மீகமே தமது முழு வாழ்வாக கொண்டு துறவார வாழ்க்கையை மேற்கொண்டு கொண்டிருப்பவர். இன்றும் நம்முடைய மறை மாவட்டம் உதய மாவட்டத்திற்கு ஒரு பொறுப்பாளியாக கூட எடுத்திருக்கிறார். மறை மாவட்டத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு, அதாவது பொருளாளர் பணக்காரர் என்ற பொறுப்பையும் இங்கு வகித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பாதவர்களை அழைத்த போது அவரும் இன்புறத்தம் வருகிறது நமக்கு இருக்கின்றார். அவரையும் பல்வேறு சார்பாகவும் பங்கு பேரின் சார்பாகவும் உங்கள் மக்கள் அனைவரும் சார்பாகவும் வருகிறவர்களே வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக வரவேற்கப்பட வேண்டிய நம்முடைய பங்கு தந்தை மைக்கேல் முகபால் அவர்கள். அவர்களை பற்றி புகழ்ந்து பேச வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய எப்போதும் நம்முடைய செயல்பட்டுக் கொண்டிருக்கிறவர். அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு காரணகர்த்தா, ஏற்பாடு செய்தவர் எல்லாமே. அவரையும் உங்கள் அனைவரும் சார்பாகவும் நிறையவர்களே வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக வரவேற்கப்பட வேண்டியவர் இங்கு வருகை தந்திருக்கின்ற தந்தையர்கள் அனைவரையும் ஒரு முறையோட நிறையவர்கள் வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக அருட்கல்வியர்கள் நிறைய அருட்பகவதிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவர் சார்பாகவும் நிறையவர்கள் வரவேற்றுக் கொள்கின்றேன். முதலாக வரவேற்கப்பட வேண்டிய பங்கு மக்கள். அவரை நான் கடைசியாக வரவேற்கிறேன். ஏனென்றால் அவர்கள் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியே இல்லை என்ற வகையில் இந்த நாளுக்கு ஆதரவு வந்து இங்கே வெளியிலிருந்து இந்த நிகழ்ச்சியினை செல்ல வழிநடத்தி செல்ல உங்கள் அனைவரையும் நிறையவர்கள் வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒருமுறை கூட உங்கள் அனைவரையும் நிறையவர்கள் வரவேற்று நிறைய முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.
அர்ப்பணித்து அருள் செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற தந்தையர்கள் இறைவனுடைய அர்ப்பணியிலே பரிசு வந்து விளங்குவது திருப்பலி. அப்படிப்பட்ட திருப்பலி ஆட்சி இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து குழுக்களுக்கும் அத்தோடு தங்களுடைய இறைப்பணி வாழ்விலே 25 ஆண்டு காலம் இறைப்பணி ஆட்சி 25 ஆண்டுகள் என்று சொல்வதை விட கால் நூற்றாண்டு தங்களுடைய இறைப்பணி வாழ்க்கையை நிறைவு செய்து கொண்டு இங்கு அமர்ந்திருக்கின்ற பாசத்துக்குரிய தந்தை யோசப் குடும்பலேஸ் அவர்களே, அருட்தந்தை எஸ் வர்கீஸ் ஐயா அவர்களே, இன்று சுமார் 35 சிறார்கள் வாலிபர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருச்சீரத்தையும் திருத்தத்தையும் முதன்முதலாக உட்கொள்வதற்கு அலுவலக முயற்சி செய்து கொண்டிருந்த பணிமூப்பு பெற்ற அருள் சகோதரி சமீர் அவர்களே, இந்த பங்கினுடைய அருள் சகோதரி மரியம் ஜாதவர்களே மற்றும் இந்த திருநாட்களிலே இங்கு நம்முடைய இந்த திருவிழா சிறப்பு நடக்க நம்மோடு கலந்து உறவாடி கொண்டிருந்த அருள் சகோதரிகளே, இன்றைய நாளை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அருள் சகோதரிகளே, அருமையான பங்கு மக்களே, விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண நன்றி வணக்கத்தை கூறிக்கொண்டு தந்தையார் அவர்களுக்கு ஒரு சில வாக்குறுதிகளை வழங்கி வந்திருக்கின்றேன். வேதத்திலே விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாம் காணப்படுகிறார். நம்முடைய இந்திய திருநாட்டின் விசுவாசத்தின் தந்தையாக நம்முடைய பாதுகாவலர் புனித தோமையார் காணப்படுகிறார் என்றார். நம்முடைய காத்தாண்டம் மலை மாவட்டத்தினுடைய கத்தோலிக்க மக்களுடைய விசுவாசத்தின் தந்தையாக மறைந்தும் நம்மோடு உயிர் வாழ்கின்ற அருட்தந்தை யோசப் குடிநாதர்கள் இருக்கிறார்கள். ஏன் நான் அதை குறிப்பிட்டேன் என்று சொன்னால், இன்று இந்த திருநாளை கொண்டாடி இருக்கின்ற இந்த அழகிய ஆலயத்தை கட்டி எழுப்பி இந்த ஆலயத்திலே முதன்முதலாக நம்மிடையே அவருடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகள் குறுக்கு பணியாற்றினாலும் இந்த பங்கில் முதல் குழுவாளராக பணியாற்றியவர் யோசப் குடிநாதன் அவர்கள். அவருடைய பிள்ளைகளாக தான் நாம் இந்த விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட யோசப் குடிநாதனை அடியொற்றி இந்த சபையிலே 11வது குருவாக பணியேற்றவர்தான் அருள் தந்தை யோசப் குருவிலேசாரிகள். சகோதரர் குருவின் கூட தன்னுடைய குருத்துவ பணி நிறைவு செய்து முதலாக இந்த பங்கிலே வந்த பொழுது ஒரு சின்னம் சிறுவனாக இவன் ஒரு சாமியானா என்று பார்க்கின்றவர்கள் நடையாளக்கூடிய அளவில் ஒரு குற்ற கணிதலாக காணப்பட்டார். இன்னைக்கு அவரை தோற்றப்பொருளை பார்க்கின்ற பொழுது ஒரு வித்தியாசம் வயது சரியத்தோடு காணப்படுகிறார். அது அவருடைய இறை வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி, அவ்வளவுதான். 2 ஆண்டுகள் 1980 மேலே நினைக்கிறேன் இந்த பங்கை பணியை தொடர்ந்து 1982 பங்கிலிருந்து வடிவமைப்பு சென்றார்கள். இந்த 2 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் சாதிக்க முடியாத சாதனை இந்த பங்கை செய்திருக்கிறார் அருள் தந்தை அவர்கள். அப்போது அவருக்கு கழுகு கிறிஸ்தவராக காணப்பட்டார். கழுகு கிறிஸ்தவர் கழுகை பற்றி வேதத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். நம்முடைய மலை உரை நாம் நடந்தபோது முதலாக வேலையில் பேசிய குருவானவர் கழுகை பற்றி உங்களுக்கு சொன்னார். கடவுளுடைய விசேஷத்தன்மை என்னவென்றால் தன்னுடைய குஞ்சு பாதுகாப்பற்று நிலை குறைந்து அது தழுவாய் விழுகின்ற பொழுது தன்னுடைய இறக்கைகளை இழுத்து அதை தாங்கிக் கொண்டு அதை பாதுகாக்கும். குருவானவர் இந்த பங்கை பணியாற்றி வந்த போது
அவர்கள் கட்டி கொடுத்து இந்த சபையின் வரலாற்றிலே ஒரு புது சகாப்தத்தை முடித்து வைத்தவர்தான் அருட்தந்தை ஜோசப் கூர்மலை கடிகார் அவர்கள். அதனாலே நான் அவரோடு நெருங்கிய தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் பள்ளியின் காரணமாக இந்த இடத்தில் நான் இல்லை திருச்சியில் பணியாற்றி கொண்டிருந்தேன். வரும்பொழுது அந்த நிகழ்வுகள் எனக்கு தெரியும். அந்த காலகட்டத்திலே செல்வாக்கு பெற்றவர்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் அவருடைய இந்த பணிக்கு பல எதிர்ப்புகள் தெரிவித்தார்கள். அந்த எதிர்ப்புகளை எல்லாம் துச்சமென மதித்து அனுபவ சாதனையாற்றியவரால் அருட்தந்தை ஜோசப் கூர்மலை அவர்கள். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இப்பொழுது அவர் வெள்ளிவிழா கொண்டாடுகிறார். 88வது ஆண்டிலே நமது இந்த ஆலயத்திற்கு வெள்ளிவிழா கொண்டாடப்பட்டது. அதுவும் அவர் கொண்டாடப்பட்டது. இங்கிருக்கின்ற சுமார் 30 வயதுக்கு மேற்பட்ட இந்த 50 வயது அளவிற்கு உட்பட்டவர்களுக்கு அது தெரியும், மற்றவர்களுக்கு அதை தெரிந்திருக்க முடியாது. இது ஒரு சாதனை. இதற்கு மேலாக நமது பங்கினுடைய கிடைப்பதாகிய மாத்தூர் கோணம் ஒரு காலகட்டத்திலே, அதாவது இந்த மாத்தூர் கோணத்தில் அந்த சபை தோன்றப்பட்ட காலகட்டத்தில் சொல்லும் பொழுது சில அமைப்புகள் நம்மை கிறிஸ்தவ சபைக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போர் கொடுத்திய ஒரு காலகட்டம். அது சாதாரணமான காலகட்டம் அல்ல. பல கிறிஸ்தவ மக்களுடைய இன்னுயிர்கள் எடுக்கப்பட்ட காலம். அந்த காலகட்டத்தில் இந்த மாத்தூர் கோணம் அந்த அமைப்பிலே தரிசனத்து காணப்பட்ட ஒரு இடம். தன்னுடைய இரும்பு நெஞ்சம் கொண்டு துணிச்சலோடு அந்த இடத்திலே சென்று ஒரு மனிதனை சிறிய கத்தோலிக்க சபைக்கு விட்டுட்டவர் அருட்தந்தை ஜோசப் கூர்மலை என்பது உண்மையான ஒரு செய்தி. இன்று நம்முடைய அருட்பணியாளர் அவர்களால் அவருடைய முயற்சியா அந்த இடத்திலே ஒரு சபை வரைந்து கொண்டு நிற்கிறது என்றால் அதற்கு கால்படுத்தவர் நம்முடைய அருட்தந்தை ஜோசப் கூர்மலை அவர்கள் என்பதை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். இத்தனையும் அவருக்கு இந்த துணிச்சல் எப்படி வந்தது என்று நான் சிந்திக்கின்ற பொழுது, வேதத்தை படிக்கின்ற போது ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது. 2 பக்கங்கள் ஆரம்பத்தில் 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஒரு தாயை பார்க்கலாம். 7 பிள்ளைகள் அந்த தாய். மோயிசர் கட்டளைப்படி அந்த காலத்திலே பன்றி இறைச்சி சாப்பிடுவது தடை செய்யப்பட்ட ஒரு காலம். அந்த காலத்திலே அத்தியோகசின் சொல்லக்கூடிய ஒரு அரசர் பன்றி இறைச்சி சிந்தும்படியாக இந்த சகோதரரை வற்புறுத்துகின்றார். அவர்கள் இறைவன் கட்டளையை பணிந்து பன்றி